ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் ஆண்டவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பலமான கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் தந்து அவருடைய உள்ள கரத்தில் வரைந்து வைத்து நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார். இனியும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரின் நல்ல நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய பாதத்தில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இல்லங்களில் எந்தெந்த இடங்களில் இருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உம்முடைய பலமான கிருபைக்குள் நீர் மறைத்து கொள்வீராக. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் இந்த டிவி சேனல் மூலமாக இணையதளத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொண்டு சேர்ப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறார் என்பது நீர் தெளிவாய் அறிந்திருக்கிற ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை நீர் தெளிவாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலமாய் துணிக்கப்படுவதாக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையினால் நிறைப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தர் எங்களோடு பேசினார் என்று சொல்லத்தக்க விதத்தில் தேவ ஆவியானுடைய ஆளுகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய சிங்காசனத்திலிருந்து உடைய தூத சேனைகளை நீர் பலமாய் அனுப்பி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரும் கூட நீர் பேசி தைரியப்படுத்தி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தியானிக்கும் போது நம்முடைய கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நல்ல நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தைகளை அங்கே நாம் கேட்கிறோம். இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய கை குறுகவில்லை என்கிற தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இந்த ஜனங்களை ஆண்டவர் மோசே என்கிறதான ஒரு மனிதனை கொண்டு பார்வோனுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒருவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை பலத்த அடையாளங்களை காண்பித்து அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிரூபித்து ஜனங்களை மோசையின் மூலமாக ஆரோன் மூலமாக ஆண்டவர் விடுவித்து கொண்டு வருகிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது, வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது ஜனங்கள் அநேக இடங்களில் முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு எகிப்தில் அது இருந்தது, எங்களுக்கு எகிப்தில் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கு என்னென்ன சௌகரியங்கள் இருந்தது என்று சொல்லி தங்களுடைய எகிப்தின் வாழ்க்கையை பற்றி எகிப்தின் வாழ்க்கையை குறித்து பேசி மோசே இடத்திலே முறுமுறுத்து கொண்டு வந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இங்கே ஜனங்கள் மோசே இடத்திலே முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு எகிப்தில் நல்ல ஆகாரங்கள் கிடைத்தது, நாங்கள் நன்றாக புசித்தோம், நன்றாக வாழ்ந்தோம், எங்களை கொலை செய்யவா, எங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவா நீர் எங்களை இங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசே இடத்திலே ஜனங்கள் முறுமுறுக்கிறதையும் மோசேயை அவர்கள் தொந்தரவு செய்வதையும் நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது, பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுடைய முறுமுறுப்பினால் ஆண்டவர் மிகவும் கோபம் உள்ளவராய் ஆண்டவர் ஜனங்களுக்கு விரோதமாய் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கோபத்தினால் அக்கினி புறப்பட்டு வந்து சிலரை பட்சித்தது என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இன்னும் ஜனங்களுக்காக பலமான கிரியைகளை செய்கிறார். அப்பொழுது ஜனங்கள் மோசையை கூப்பிட்டு மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ ஜனங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து மோசை அழைக்கிறார்கள். மோசை விண்ணப்பம் பண்ணி உடனே அந்த அக்கினி அவிந்து போயிட்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி அவளுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பேர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு மிகவும் நன்மையான காரியங்களை செய்கிறதுன்னு பார்க்கிறோம். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்குள் இருந்த பலத்த ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்கு கொடுப்பவர் யார் என்று சொல்லி அங்கே மீண்டும் முறுமுறுக்கிறதை அறிகிறோம். இந்த நேரத்தில் தான்
மோசே தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் மோசே மூலமாய் சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதனால் உமது அடியனுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன, உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்காதே போனதென்ன என்று சொல்லி ஜனங்களுடைய முறுமுறுப்புகளினால் அங்கே மோசே அழுது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். இப்படி சூழ்நிலைகள் பலத்து கொண்டு போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் 18வது வசனத்தில், நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். அவர்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்று எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரையிலையும் புசிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எங்களிடத்தில் இந்த ஆடு மாடுகளை அடித்து புசித்தால் கூட 1 மாதம் சாப்பிடுவதற்கு எங்களிடத்தில் குறை வந்து விடுமே, எங்களிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகள் போதாமல் போய்விடுமே என்று சொல்லி இந்த மோசே புலம்புகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் மோசே இடத்தில் இந்த வார்த்தையை பேசுகிறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கை இன்னும் குறுகி போகவில்லை. ஆண்டவர் இந்த 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 எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பலத்த கிரியைகளை பார்வோனுக்கு முன்பதாக காண்பித்து புறப்பட பண்ணி கொண்டு வந்தாரோ அதே வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லை என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் அதுதான், மோசே ஆரம்பத்திலிருந்தே நீ என்னுடைய கரத்தின் கிரியைகளை கண்டவன். ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும்போது பார்வோனுக்கு முன்பதாக 10 விதமான வாதைகளை அனுப்பி பார்வோனுடைய தெய்வத்தை விட இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெய்வம் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபித்த என்னுடைய கைகளை நீ பார்த்திருக்கிறாய். மோசே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோனிடத்தில் தேவன் எவ்விதமான அடையாளங்களை செய்தார் என்பதை நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் இன்று இந்த சூழ்நிலையில் இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி உனக்குள் வந்திருக்கிறது. இனியும் நீ பார்க்க போகிறாய், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய வார்த்தையின்படியே எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடக்கும் என்பதை நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறதை அங்கே நான் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலைகளை குறித்தும் கலங்கி போக வேண்டாம். சில நேரத்தில் நம்முடைய உள்ளங்கள் இப்படி குழப்பங்கள் ஏற்படும். எப்படி என்று சொன்னால், அன்னைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் பலமாய் கிரியை செய்தார், அன்னைக்கு நான் ஆராதித்த போது தேவ செயல் பலமாய் வெளிப்பட்டது, அன்னைக்கு தான் உபவாசித்த போது கர்த்தருடைய கரத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்று இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் இது எப்படி ஆகும் என்கிற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அப்படியானால் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. தேவ ஜனமே, எந்த சூழ்நிலைகளிலையும் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவருடைய கை குறுகி போகவில்லை என்பதை இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தெளிவாய் காண்பிக்க போகிறார். ஏனென்று சொன்னால், அவர் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற ஒரு காலத்திற்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பார்வோனிடத்திலிருந்து பலத்த செய்கைகளை வெளிப்படுத்தி, அவருடைய ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தி, செங்கடலில் பார்வோனின் சேனைகளை அழித்து பலமான கிரியைகளை செய்து ஆண்டவர் ஜனத்தை அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விடுதலைகளை காண்பித்து கொண்டு வந்தார். இப்போ அந்த ஆண்டவர் ஜனங்களுக்காக தொடர்ந்து செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போயிட்டோ, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ பார்க்க போகிற மோசே, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை உன்னுடைய கண்கள் காணப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து நான் சொல்கிறேன், அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. நான் இப்படி சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலைகளையும் மனதில் வைத்து தேவனுடைய செயல்களை ஆராய்ந்து பார்த்து நான் தெளிவாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரம் இதற்கு முன்பதாக எப்படி செயல்பட்டு கொண்டிருந்ததோ அதை விட பலமாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செயல்பட போகிறார். எனக்காக தேவ செயல் வெளிப்படாதா? எனக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை திறக்க மாட்டாரா? எனக்காக தேவன் தம்முடைய யுத்தத்தை வெளிப்படுத்த மாட்டாரா? தேவனுடைய செயல் எனக்காக வெளிப்படாது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற யாரோ சிலருக்காக நான் இப்படி ஆவியில் யோசிக்கிறேன், இப்படி ஆவியில் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை
அனுப்பி நமக்காக தம்முடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். நம்புறவங்க மட்டும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆம் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களுக்காக வெளிப்படுவதாக. உம்முடைய கை குறுகி போகவில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய குறுகி போகாத கரம் எங்களுக்காய் நிறைவேறி செயல்படுவதாக. எங்களுக்காய் ஆண்டவர் எழும்பி செயல்படுவதாக. கர்த்தருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. மனிதனுடைய கை குறுகி போகலாம், சொன்ன மனிதனுடைய வார்த்தைகள் குறுகி போகலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனானபடியால் அவருடைய கை ஒரு நாளும் குறுகி போவதில்லை என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் என்ன செய்தது? குறுகி போகாத அவருடைய கரம் என்ன செய்தது? ஒரு 3 காரியத்தை மட்டும் நாம் வேகமாய் தியானித்து கடந்து செல்லலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1, யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுள். பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக என்று சொல்லி அங்கே கட்டளைகளை, நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தார். அவருடைய கரம் நம்மை விடுவித்திருக்கிறது. ஒன்று தெரியுமா தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அடிமைத்தனத்தில், ஆண்டவர் தான் ஜனங்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். குறிப்பிட்ட காலம் தாண்டி விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி வாக்குத்தத்தமும் கொடுத்தார். கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் இன்றும் அடிமைத்தனத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய கரத்தை பார்வோனுக்கு விரோதமாய் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். பார்வோனுடைய சேனைகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தது, கொல்லுவேன், பிடிப்பேன், விடமாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து அதை இஸ்ரவேல் ஜனத்தை தொடர்ந்து பின் சென்று போராடி கொண்டிருந்ததை வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதே 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதே 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்களுடைய ரதங்களின் உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் இதுவரை இல்லாத ஒரு பலமான செயலை ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவதற்கு அவர் செயல்படுத்துகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விடமாட்டேன், கொல்லுவேன், பிடிப்பேன் என்று சொல்லி பார்வோன் பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறான். மோசையை அனுப்பி ஜனங்களை ஆராதிக்க விடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அங்கே பார்வோன் சொல்லுகிறார், ஆடு மாடுகளை விட்டு போங்க, இவ்வளோ தூரத்துக்கு போங்க. இப்படி பல கட்டுப்பாடுகளை அந்த மனிதன் அங்கே வைக்கிறதை நாம் காண்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எந்த காலத்திலையும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அடிமைத்தனத்தை விட்டு ஜனத்தை அனுப்பிவிட மாட்டேன். இவர்கள் காலா காலத்திற்கும் தலைமுறைக்கும் அடிமைப்பட்டவர்களாய்த்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பார்வோன் மிகுந்த பிரயாசத்தை எடுக்கும்போது ஆண்டவர் மோசே என்கிறதான மிகப்பெரிய ஒரு மனிதனை கொண்டு அத்தனை லட்ச ஜனங்களையும் பார்வோனுடைய அடிமைத்தனத்தின் கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். அப்படியானால் கர்த்தருடைய கரம் செயல்பட்டால் எந்த சூழ்நிலைகளும் நம்மை அடிமைப்படுத்தி வைக்க முடியாது. அடிமைத்தன நுகங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திற்கு முன்பதாக அது முறிந்து ஓடித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவ்விதமான பலத்த செயல்களை நமக்காக செய்ய போகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் என்ன செய்தது? அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது. இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவேளை பாவமோ சாபமோ வியாதியோ எதுவானாலும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தால், நான் ஆவியின் நிறைவில் சொல்றேன், அந்த அடிமைத்தன நுகங்களை உடைத்து நம்மை விடுவிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய், சுதந்திரம் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு என்று சொல்லி இன்னும் சாட்சியாய் வாழ வைப்பதற்கு என் தேவனுடைய கரத்தினால் முடியும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவருடைய பலத்த கரத்தினால் நம்ம எகிப்திலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு அற்புதங்களை செய்ய வேண்டுமோ அந்தந்த பகுதியில் கர்த்தர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கான அற்புதத்தை செய்வாராக என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, 1வது கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறது, நம்மை விடுவிக்கிறது. ஒருவேளை
சத்துருவின் சூழ்ச்சிகள், பொல்லாங்குடைய ஆளுகைகள், உன்னை விடமாட்டேன், உன்னை ஊழியம் செய்ய விடமாட்டேன், உன்னை குடும்பத்தில் ஒழுங்காக வாழ விடமாட்டேன், இந்த உறவுகளுக்குள்ள சமாதானமாக இருக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்துரு கிரியைகளை செய்து போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அதே பலத்த கரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை விடுவிக்கிற கரமாய் வெளிப்பட போகிறது. உங்களுக்கு விருப்பம் உண்டுமானா ஒரு நிமிஷம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதே தேவ செயல் உங்க வாழ்க்கையில செயல்பட துவங்குகிறது. இரண்டாவதாக, இன்னும் செயல்பட வல்லமை உள்ளது என்பதை தேவனுடைய கரம் நிரூபித்தது. அன்பு தேவ பிள்ளைகள், ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரம் இன்னும் செயல்படுவதற்கு வல்லமை உள்ளது என்பதை மறந்துடக்கூடாது. அதை என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ண மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ண மட்டும் தரையின் மேல் 2 முழ உயர விழுந்து கிடக்க செய்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மோசையை பார்த்து கேட்கிறார், மோசே, அன்னைக்கு நான் கிரியை செஞ்சேன், என் கை குறுகிட்டுன்னு நினைக்கிறியா? அந்த அதிகாரம் முடியும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ செயல் நின்று போயிற்று என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவ செயல்கள் நின்று போகவில்லை. தேவனுடைய நாமத்தினால் செய்யத்தக்க பலத்த அடையாளங்கள் இனியும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கை அப்படிங்கிறதற்கு எபிரேய பாஷையில் யாத் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய கை அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய அர்த்தம் வல்லமை, அதிகாரம், செயல்பாடு, ஆளுமை, விடுவிக்கக்கூடிய வல்லமை வெளிப்படுத்தக்கூடியது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தருடைய கரத்திற்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, செயற்பாடு உண்டு, ஆளுகை உண்டு. எந்த சூழ்நிலையில் இருந்த மனிதனையும் விடுவிப்பதற்குரிய வல்லமை கர்த்தருடைய கரத்திற்கு உண்டு. அந்த தேவன்தான் இங்கே அங்கே காடைகளுக்கு சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டு வரும்படி கட்டளையிடுகிறார். காடைகள் சமுத்திரத்திலிருந்து அவர் அனுப்பின காற்றின் மூலமாய் பாளையத்தை சுற்றிலும் பாளையத்துக்கு உள்ளும் புறம்பும் ஒரு நாள் பிரயாணப்படுகிற அளவிற்கு 2 முழ உயரத்திற்கு பலமான கிரியைகளை அங்கே செய்ததை நாம் காண்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, முன்னாடி செய்ததை விட இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் பலத்த செயல்களை செய்திருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தருடைய செயல்கள் நின்று போகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, அது இன்னும் செயல்படுவதற்கு வல்லமை உள்ளது என்பதை ஒவ்வொரு நாளும் அது நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறது. எனவே தெய்வ பிள்ளைகள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகளை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நமக்காக வெகு சீக்கிரத்தில் கிரியை செய்ய போகிறார். அவருடைய கரம் நமக்காக வெகு சீக்கிரத்தில் கிரியை செய்ய போகிறது. சில நேரத்தில் கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்று, இனி கர்த்தர் செயல்பட மாட்டார் என்கிற எண்ணத்தை சத்ரு நம்முடைய உள்ளத்தில் விதைத்து நம்மளை அப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள் அடிமைப்படுத்தி வைக்கிறான். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் ஜெபிக்க முடியும்னா, நான் ஆவியில தெளிவாக நம்புறேன், அந்த பொல்லாத எண்ணங்கள், நம்மை திசை திருப்புகிற எண்ணங்கள், சத்துருவின் திட்டத்துக்கு நேராய் தேவ திட்டத்தை மறைத்து நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்புகிற அந்த ஆளுகைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய ஆளுகையினால் இப்போ உடைத்தறிய போகிறார். நல்ல கண்ணை மூடி வாயை திறந்து, ஆண்டவரே, சில நேரத்தில் எங்களுக்குள்ள விசுவாச குறைவுகள் வருகிறது, கர்த்தருடைய கரத்தை ஏற்ற நேரத்தில் பார்க்க முடியலைங்கிறதுக்காக அது குறுகிற்று என்று சத்துரு எங்களுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த அந்நிய எண்ணங்கள் எல்லாம், அந்த பொல்லாத சிந்தனைகள் எல்லாம், ஆண்டவரை உம்மை விட்டு வழிவிலக பண்ணுகிற பொல்லாத ஆளுகைகள் எல்லாம் இப்போ நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே எங்கள் சிந்தனைகளை விட்டு அப்புறப்படுவதாக. ஏனென்றால் உம்முடைய கரம் இன்னும் கிரியை செய்வதற்கு வல்லமை உள்ளது என்பதை வேதம் சுட்டி காண்பிக்கிறதப்பா. உம்முடைய கரத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம், பலமான கிரியைகளை செய்வீராக. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் என்ன செய்தது? அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது. ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது? இன்னும் செயல்பட வல்லமை உள்ளது என்பதை ஆண்டவருடைய கரம் நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது? நம்மை நடக்க பழக்குகிறது என்று சொல்லி ஓசியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே எப்ராயிமரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்ராயிமை குறித்து வேதாகமத்தில் பலத்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமை நான் கை பிடித்து நடக்க பழக்கினேன். அப்படியானால் ஆண்டவருடைய கரம் நம்மை சரியான பாதையில் நடப்பதற்கு பழக்குவிக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் இன்னும் நம் வேதத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய கரங்களை கர்த்தர் போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்குவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை சரியாய் பழக்குவிக்கிறதற்கு என் தேவனால் முடியும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. சில நேரத்தில் சில போராட்டங்களை அனுமதித்து ஜெயம் எடுக்கும்படி நம்மளை பழக்குவிப்பார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய கரம் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை நடக்க பழக்குவிக்க போகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, கரடு முரடான பாதைகளில் எப்படி நடக்க போகிறேன், என் சூழ்நிலைகள் எப்படி மாறப்போகிறது, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல் எப்படி வெளிப்பட போகிறது, நான் எப்படி இனி உள்ள காலங்களில் நான் முன்னோக்கி செல்ல போகிறேன், இப்படிப்பட்ட குழப்பங்களோடு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரத்தை பிடிச்சு, அவருடைய கரத்தினால நம்முடைய கரத்தை பிடிச்சு அவர் நடக்க பழக்குவிக்க போகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்கு 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 கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை, என்ன அடுத்த கட்டத்தில் கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை. நம்பி இருந்த மனிதரெல்லாம் கைவிட்டார்கள். நான் இப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு அடுத்து எப்படி மூவ் ஆகணும்னு தெரியல, எப்படி செயல்படணும்னு தெரியல, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. அப்படி அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கை குறுகி போகவில்லை. எப்ராயிமை கை பிடித்து நடக்க பழக்கின அதே தகப்பனுடைய கை இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் நடக்க பண்ண போகிறார். வேதாகமத்தில் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் குழந்தை சுமந்து கொண்டு வருவது போல இவ்விடம் வரும் மட்டும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எப்ராயிமை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமை நான் கை பிடித்து நடக்க பழக்கினேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் ஆவில தெளிவாக ஒரு காரியத்தை உணர்றேன். ஆண்டவர் இந்த நாட்களில் யாரோ சிலரை அவரே வந்து கையை பிடிச்சு அவர் நடக்க பழக்க வைக்க போகிறார். அவருடைய கரம் உங்களுக்காக செயல்பட போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படியானால் நான் இப்படி நம்புறேன், அவர் என்னை இரட்சிக்கும்படி, காக்கும்படி, தெளிவாய் நடத்தும்படி, நேர் வழியில் நடத்தும்படி அவரே வந்து என் கரத்தை பிடிச்சு என்னை நடக்க பண்ண போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு வார்த்தையை மட்டும் நாம் தெளிவாக சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். என்னவென்று சொன்னால், எந்த சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலைகளை பற்றி குழம்பிக் கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலைகளில் அடுத்த நகர்வுக்கான எந்த அறிகுறியும் தெரியாமல் இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய கரத்தில் மட்டும் அர்ப்பணித்து பாருங்கள். அவரே இறங்கி வந்து உங்கள் கரத்தை பிடிச்சு அடுத்த பாதைகள், அடுத்த கட்டத்தில் அவர் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் கை பிடித்து நடக்க பழக்குவிக்கிற கர்த்தர். அந்த கை குறுகி போகவில்லை. அவருடைய கரம் நம்மை இன்னும் பழக்குவிக்கிறதுல மிகவும் தீவிரமுள்ளதாய் வெளிப்பட போகிறது. ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். உம்முடைய கை குறுகி போகாமல் என்ன செய்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறது, விடமாட்டேன், கொல்லுவேன், பிடிப்பேன் என்று சொல்லி போராடி கொண்டிருந்த ஆண்டவரே, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, விடமாட்டேன், கொல்லுவேன், பிடிப்பேன் என்று சொல்லி பாவங்கள் சில நேரத்தில் போராடுகிறது, வியாதிகள் சில நேரத்தில் போராடுகிறது. இந்த போராட்டங்களிலெல்லாம் எங்களை விடுவிப்பதற்கு உம்முடைய கை குறுகி போகவில்லை என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இன்னும் செயல்படுவதற்கு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் தியானித்தோம். உம்முடைய கரம் இன்னும் செயல்படுவதற்கு வல்லமை உள்ளது என்பதை வேதம் நிரூபித்து காண்பித்திருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அவைகளை ஆணித்தரமாய் நம்புகிறோம். எங்களுக்காக இன்னும் உம்முடைய கரம் செயல்படுவதாக, ஆண்டவரை நடக்க பழக்குவிப்பதற்கு உம்முடைய கரம் வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் தியானித்தோம். உம்முடைய கரங்கள்
கரங்கள் இப்படிப்பட்ட செயல்களை இந்த நாட்களில் எங்களுக்காய் வெளிப்படுத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய யுத்தம் எங்களுக்காய் வெளிப்படுவதாக. நாங்கள் உம்முடைய கரத்தினால் நடக்க பழக்குவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாமே. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஆவியில தெளிவா பார்க்கிறேன். தடுமாறி கொண்டிருந்த யாரோ சிலருடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். வழி தெரியாமல் திகைத்து நிற்கிற யாரோ சிலருடைய கரத்தை கர்த்தர் பிடித்து நடக்க பழக்குவிக்க போகிறார். இனி சத்ரு எந்த சூழ்நிலையிலும் பாதையில எதிராய் வராதபடிக்கு கர்த்தருடைய கரத்தினால் அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நன்றி தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த மனிதனையும் தூக்கி நிறுத்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய யுத்தம் எங்களுக்காய் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாதவர், எந்த சூழ்நிலையிலும் எங்கள் பட்சத்தில் நிற்பவர், எந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்காக கிரியை நடப்பிப்பவர் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தில் வார்த்தைகளை நாங்கள் உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்று தியானித்திருக்கிறோமே. உம்முடைய குறுகி போகாத கரம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. இதோ ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் கரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாராளமாய் நீட்டப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இன்னும் உம்முடைய கரத்தின் செயல்களை நாங்கள் காண கிருபை தாரும். எங்களுடைய கரத்தை நீர் பிடித்து எங்களை நடக்க பழக்குவிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, ஒரு விசேஷித்த அனுக்கிரகம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் கட்டவிழ்ப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்த செயல் வெளிப்பட்டதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அநேகரை நீர் விடுவித்ததற்காய் உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரம் இன்னும் எங்களுக்காக செயல்படும் என்கிற நம்பிக்கையை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நித்திய வெளிச்சம் டிவி சேனல் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. பண தேவைகளை சந்திப்பீராக. எல்லா தடைகளையும் போராட்டங்களையும் நீர் மாற்றி போடுவீராக. நீர் ராஜாவாய் வீற்று நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் இரத்தத்திற்கு மறைவுக்குள் அர்ப்பணிக்கிறோம். நீர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.